அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், இது நாள் வரைக்கும் தீராத தொல்லை கொடுத்து வந்த உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் வெகு சீக்கிரமாக தீர வேண்டும். உங்களுக்கு அந்த பிரச்சனைகளால் வேறு ஏதும் பாதிப்புகள் ஏற்படக்கூடாது என்று நினைக்கின்றீர்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு சூரியனை கண்ட பனி போல விலகச் செய்யக்கூடியது என்று நாம் காணப்போகின்ற முறை. இந்த முறையில் நீங்கள் பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வெகு சீக்கிரமாக தீர்ந்துவிடும். இதை எப்படி செய்வது, எந்த நாளில் செய்வது என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். வெகு நாட்களாக தீராத தலைவலியாக இருந்த பலதரப்பட்ட பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலக வேண்டுமென்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? வியாபாரம், தொழில், குடும்பம், கணவன் மனைவி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, எதிரிகள் தொந்தரவு, பில்லி சூனிய பிரச்சனை, இதுபோல எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும், இன்று நாம் காணப்போகின்ற இந்த பரிகார முறையை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் தீர்ந்துவிடும். ஒவ்வொரு நபருக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக இருந்தாலும், ஒரே நபருக்கு பலவிதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இவை கண்டிப்பாக தீர்ந்துவிடும். இதை செய்வதற்கு ஏற்ற நன்னாளான சித்ரா பௌர்ணமி தினத்தன்று 5/11/21/45/108 என உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்களால் முடிந்த நல்ல தேங்காய்களை இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று வாங்கி அதனுடன் வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், அச்சு வெல்லம், சிறிதளவு பச்சை அரிசியுடன் புதிதாக வாங்கிய ஒரு பித்தளை தட்டில் வைத்து உங்களால் முடிந்த அளவுக்கு 5 நபர்களுக்கோ, 11 நபர்களுக்கோ, 21 நபர்களுக்கோ அல்லது 48, உங்களுக்கு வசதி அதிகமாக இருந்தால் 108 என்ற அளவில் அன்றைய தினம் உங்களிடம் வரக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் உங்களை விட்டு விலகிவிடும். உங்களுக்கு இதுநாள் வரை தீராத பிரச்சனையாக இருந்த எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்த பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே காண முடியும். குடும்பத்தில் இருந்த பலவிதமான பிரச்சனைகளும் தீர்வதையும், விடிவு பிறக்குமா என நீங்கள் வெகு காலமாக ஏங்கிக் கொண்டிருந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளும் விடிவுகளும் கிடைப்பதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் இது நடந்தேறும். இந்த பரிகாரம் செய்யும் பொழுது உங்களை தேடி வரக்கூடிய நபர்கள் அதிகமாக இருந்தால் உங்கள் வீட்டிலேயே இருந்து இதை நீங்கள் செய்யலாம். அல்லது உங்களை தேடி வரும் நபர்களின் அளவு மிகவும் கம்மியாக, உங்களை தேடி வரும் நபர்களின் அளவு மிகவும் குறைவாக இருக்குமென்றால் ஏதாவது ஒரு சிவ ஆலயத்திலேயோ அல்லது விநாயகர் ஆலயத்திலேயோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து முடிக்கலாம். உங்களிடம் வந்து கேட்பவர்களிடம் இல்லை என்று சொல்லாமல், அது யாராக இருந்தாலும், சிறு குழந்தையாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், இல்லை என்று சொல்லாமல் இந்த தேங்காய் தானம் மட்டும் நீங்கள் செய்தால் போதும். உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் வெகு சீக்கிரமாக தீர்ந்துவிடும். எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை எளிதாக தீர்க்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினமானது இந்த மாதம் வருகின்றது. இந்த சித்ரா பௌர்ணமி தினமானது 23 ஏப்ரல் 2024 செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. மாலை 7:48 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் பகல் நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் இந்த தானத்தை செய்து இந்த பரிகாரத்தின் மூலமாக
உங்கள் வாழ்வில் வளம் பெற முடியும். தீராத பிரச்சனைகளையும் தீர்த்துவிட முடியும். இதை செய்யக்கூடிய நபர்கள் நம்பிக்கையுடன் செய்தால் நற்பலன்கள் உடனே கிடைக்கும். இதை செய்து பாருங்கள், பலன் பெறுங்கள். இதை செய்ய இயலாத நபர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளை தீர்க்க எமது உதவி தேவைப்படும் நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.